அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இது செம ஹெல்த்தியான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது என்னன்னா கல்யாண முருங்கை வடை. அது மேல் தூவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான மருத்துவ குணமுள்ள பொடி. இந்த பொடியில் 9 விதமான பொருள் கலந்து நம்ம செய்ய போகிறோம். இது ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது இப்போ இருக்கிற பல பிரச்சனையான சளி தொல்லை, இருமல், சுவாச கோளாறுங்கிற பல பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வுங்க. இதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகணும். நம்ம இட்லி பொடிக்கு எந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆக்குவோமோ அந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே உரிக்காத 3 பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக சூடானா மட்டும் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்தியாச்சு. அடுப்பை நிறுத்தின பிறகு 3 திப்பிலி சேர்த்துங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்தின பிறகு எண்ணெய் சட்டி சூடுலேயே இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சித்திரத்தை பவுடரையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிங்க. இப்போ நம்மளுடைய ரொம்ப சத்தான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியோட நாம் அந்த வடையையும் சேர்த்து சாப்பிடும் போது நம்மளோட சளி பிரச்சனை சுத்தமாக போயிடுங்க. இப்போ வடைக்காக நான் 30 கல்யாண முருங்கை இலை எடுத்திருக்கேன். அந்த இலையை பிச்சு 2 நரம்புகளுக்கு இடுக்கில் விரலை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா இலை மட்டும் வந்துடும், நரம்பு தங்கிடும். இது மாதிரி எல்லா நரம்பும் இல்லாமல் இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா இலையும் எடுத்த பிறகு அதை நல்லா பூச்சி எதுவுமே இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துங்க. நல்லா சுத்தமாக அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ண இலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா இலையும் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குறன்னு நுணுக்கிங்க. நுணுக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து 2 கரண்டி அளவுக்கு மட்டும் வடிகட்டி அரிசியை மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு திரும்ப நல்லா குறன்னு நுணுக்கிக்க போகிறோம். குறன்னு நுணுக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இலை அரிசி நல்லா பேஸ்ட் ஆகிடணும். இப்போ பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ மீதம் உள்ள அரிசியெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை செய்யும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம முன்னாடி அரைச்ச பேஸ்ட்டும் அது பிறகு தண்ணியே இல்லாமல் அரைச்ச பேஸ்ட்டும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இதுமாரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும், நல்லா மொறுன்னு இருக்கும். இதுலேருந்து சின்ன துண்டாக எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டிக்க போகிறோம். இதுமாரி உருட்டினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா மாவையும் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுமாரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த ஒரு கவர் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது மேலே நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த பாலை ஒன்று எடுத்து வச்சுட்டு லைட்டாக அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு இது நல்ல வடை ஷேப்புக்கு நம்ம கொண்டாட போகிறோம். இதேமாரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த மொத்தத்துக்கு இருக்கணுங்கிறத நான் காட்டுறேன். இந்த மொத்தத்துக்கு இருந்தால் தான் நல்லா உப்பிட்டு பூரி மாதிரி வரும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இது மாதிரி கவரில் எண்ணெயை தடவிட்டு தட்டி எடுத்துங்க. தட்டி எடுத்ததெல்லாம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் 200 ml கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடலை எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க மாவையெல்லாம் அதில் ஒன்றா சேர்த்துங்க. எல்லா மாவையும் ஒரே தடியாக சேர்த்துட வேண்டாம். 2 இல்லாட்டி 3 மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இது மேலே எண்ணெய் அப்படியே தெளித்து விடணும். அப்படி தெளித்து விட்டால் தான் நல்லா உப்பிட்டு பூரி மாதிரி வரும். 2 பக்கமும் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். இதேமாரி திருப்பி விட்டுட்டு திரும்ப அது மேலே எண்ணெயை தெளித்து விடுவோம். இந்த தெளித்து விடும்போது எப்படி உப்பி வருதுன்னு நீங்களே பார்க்கலாம்.
இந்த கல்யாண முருங்கை வடையும் அது மேலே தூவி சாப்பிட்ற சத்தான அந்த பொடியுமே நம்மளுக்கு சளி தொல்லை இல்லாமல் ஆக்கிடும். இது ரெண்டையும் செஞ்சு வாரத்துக்கு 2 நாள் மட்டும் சாப்பிடுங்க போதும். நமக்கு சளி பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம கஷாயம் கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டேன்னு வம்பளப்பாங்க. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே கேட்பாங்க, வாரத்துக்கு 2 நாள், நான் 3 நாள் கூட இதை செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. நம்மளுடைய வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்துடலாம். இதேமாரி நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். நான் பொரித்து எடுத்துட்டேன். பொடியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொடியை எடுத்து எவ்வளோ தேவையோ அந்த வடை மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு சாப்பிடுங்க. இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் போது மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான நம்ம சமையல் செஞ்சுருக்கோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் கலந்துட்டு வெற்றி பெறுங்க.